வணக்கம். என்னோட பேர் கோவை சிவா. கற்பகொன்ற இதில் தங்க நகை வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. குடும்பத்தோட இருக்கும். மனைவி பாக்கியலட்சுமி, பெரிய பொண்ணு விஷ்ணு ரட்சிதா, சின்ன பொண்ணு விஷ்ணு ஹர்ஷிதாவோட இங்கே குடும்பத்தோட கற்பகொன்ற இதில் இப்படி இருக்கிறோம். என்னோட சின்ன வயசுல, அதாவது எங்க தாத்தாவும் அம்மாவும் கோயம்புத்தூர் வரும்போது 6 வயசுல கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இங்கே கோயம்புத்தூர்ல அதோட பகவானை நம்பி கும்பிட்டுட்டு வந்தது. எனக்கு அமைச்சு ஒரு தொழிலானாலும் சரி, என்னோட திருமண வாழ்க்கையானாலும் சரி, ஊர்ல சொந்த வீடு கட்டுறதுல இருந்து என்னோட அரசியல் பயணமானாலும் சரி, நான் ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கேன், அதுல ஒரு முன்னேற்றமானாலும் சரி, எல்லாம் பகவானோட அனுகிரகம் தான். பகவானை நம்பி யார் வந்தாலும் கண்டிப்பா அவரோட அனுகிரகம் கிடைக்கும். மெயின் நம்பிக்கையே வந்தது வைக்கணும் மாயத்தர வீட்டுல. என்னோட குலதெய்வமா வேண்டி கும்பிட்றதுனால எனக்கு அவர் எப்பவுமே பக்கபலமா இருந்துட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, ஏன்னா ஜாதக ரீதியா கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குன்னு இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கவலை எதுவும் படாம மாயத்திட்ட அப்பா அம்மா கிட்ட வேண்டிட்டேன். நான் நீங்க உங்களை நம்பி இருக்கேன், நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு வாரிசு அமைச்சு கொடுக்கணும், அது ஒரு பெண் குழந்தைய வேணும்னு சொல்லி வேண்டி எனக்கு பிறந்த குழந்தை விஷ்ணு ரட்சிதா, என் பெரிய பொண்ணு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு தொந்தரவு தெரிஞ்சுதுங்க. வீட்டுல எல்லாருக்கும் சொன்னேன், யாரும் நம்பல. அப்புறம் மேராஜ் ஆசி இவர்கிட்ட சொன்னேன். இவர் மாயாத்தரவர் விஷ்ணு மாயா சாமி கோயிலுக்கு இட்டுன்னு வந்தாரு. அப்புறம் தண்டவாணி சாமி கிட்ட சொன்னோம். அவர் புஷ்பம் வச்சு நம்பிக்கையா பிரார்த்தனை பண்ணுங்க, நம்பி பகவானை பிரார்த்தனை பண்ணி நம்பி கும்பிடுங்க, நம்பிக்கையோட இருங்க, நல்லபடியா ஆகும் அப்படின்னு சொன்னாருங்க. இப்ப நல்லபடியா இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னத்தான் செஞ்சேனோ போன ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல மாயாத்தர வீட்டுல பக்தனா வாழ்வதற்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். நம்ம கோயம்புத்தூர்னு சொல்றத விட தமிழ்நாட்டிலே முதல் விஷ்ணுமாயா சாமி கோவில் மாயத்தர வீடு தான். அதுவும் தாமஸ் வீதியில இருக்கு. அவரை நம்பி கும்பிட்டா எந்த பிரச்சனையானாலும் தீர்த்து கொடுப்பாரு. குருசாமியோட வழியே, பெரிய சாமியோட வழியே, இப்போ மாயத்தர தன்மர் சாமி அவர் எங்களுக்குலாம் வழிகேட்டு இருந்து எல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டு வராரு. அவர் புண்ணியத்துல எல்லாமே நாங்க நல்லபடியா இருக்கோம். நீங்களும் நல்ல வழியை ஆகணும்னு அதற்கு வாங்க.